ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம பால் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடைங்களில் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற இந்த பால் பேடாவை வெறும் 2 பொருளில் ரொம்ப ஈஸியாகவும் இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் செஞ்சிடலாங்க. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது பசும் பால் தாங்க. நீங்கள் பேக்கெட் பால்லையும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான கடாயில் ஊற்றிக்குங்க. அப்போ தான் பால் உங்களுக்கு பொங்கி வெளியே வராமல் நல்லா உள்ளுக்குள்ளே காஞ்சிட்ருக்கும். பால் ஊற்றினதும் நல்லா கலந்து விடணுங்க. அது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த பேடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயோ அப்படி இல்லைனா ஒரு இரும்பு கடாயோ தாங்க யூஸ் பண்ணணும். நீங்கள் சில்வர்லேயோ அலுமினியத்துலையோ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது அடி பிடிச்சிடும். இது பாருங்கள், இப்போ உள்ளுக்குள்ளே காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின பால் 2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு சுண்டிடுத்து இதில் ஏடை படிஞ்சிருக்கு வரும். அதையும் நம்ம இதிலே எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் தேவைன்னு இல்லைங்க, நம்ம நார்மலான பால்லே செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின 2 லிட்டர் பால் நமக்கு 1/2 லிட்டராக சுண்டிடுத்து பாலும் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுது. நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை நீங்கள் ஏலக்காய் சேர்க்கலாம். ஆனால் ஒரிஜினல் பேடாக்கு வெறும் அந்த பாலோட வாசனை மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை கணக்கு பண்ணி 2 லிட்டருக்கு 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இந்த அளவு நம்ம கடையில் வாங்குகிற அதே ஸ்வீட்னஸோடு இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் 150 கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததும் நமக்கு மேலெல்லாம் தெரிக்குங்க. நல்லா இந்த மாதிரி நீளமான கரண்டி வச்சு கிண்டுங்க. அப்போ நம்ம கை மேலெல்லாம் படாமல் கிண்டிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவில் நமக்கு ஒரு 3/4 கிலோ அளவு பேடா கிடைக்கும். கடைகளில் இது ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பேடாவை நம்ம பால் பவுடர்லேயும் செய்யலாம். ஆனால் இதுதான் ஒரிஜினல் பேடா டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு பால்கோவா பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டோம்னா நமக்கு பால்கோவா கிடைச்சிரும். ஆனால் பேடாவுக்கு நமக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வேணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி தெரிக்கிறதெல்லாம் அடங்கி நல்லா பூத்து வரும் பாருங்கள். நல்லா பூத்து பூத்து வருது பாருங்கள். நம்ம கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேருங்க போதும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த பேடாவுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும் இந்த நெய் சேர்த்து கலரும்போது. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இது கடாயிலே இருந்தால் ரொம்ப இறுகிடும். அதனால் நம்ம இதை உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கு மேலே அலங்காரத்துக்கு கொஞ்சமாக நட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணோம்னா பேடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நமக்கு சாஃப்டான பால் பேடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.